இப்போல்லாம் அது போயிடுச்சு. டவுன் பஸ் வரும், 60 பேர் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறலாம். ஆனால் கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 150லேருந்து 200 பேர் ஏறுவான் டவுன் பஸ்ஸில். மாடியில் ஏறுவான், படிக்கட்டில் நிற்பான், அந்த கம்பியில் ஏறுவான், டிரைவர் தோல் மேலே 2 பேர் உட்காருவான், டிரைவர் மடி மேலே உட்காருவான். அவனை யாருமே எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த பஸ்ஸில் வந்த பொண்ணுக்கு பிரசவ வலி, யாருமே அவளை உட்கார சொல்ல மாட்டாங்க, நின்னே இருப்பாள். கடகடன்னு பஸ்ஸில் இருக்கிறாங்க எல்லாருமே இறங்கிடுவாங்க. பார்த்தா 2-3 பேர் அண்டர்வேரோடு நின்று வேட்டி அவுத்து பஸ்ஸுக்குள்ளே கொடுப்பான். அம்மா திரை கட்டிக்குங்க. ஒரு 10-15 நிமிடத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகிடும். ஒரு குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்கும். எல்லார் முகத்திலும் சந்தோஷம். ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு கூட ஒரு ஐஸ் விற்பவனுக்கு நிற்காது. ஆனால் இந்த ஐஸ் விற்பவனுக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை, இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை அப்படின்னு 7ஆவதும் பெண் குழந்தையாக பிறந்துடும். 7ஆவது குழந்தைக்கு அவர்கள் செல்லமாக ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் வேண்டா, ஸ்டாப். நம்ம குழந்தைக்கு பேரே வேண்டா. சாதாரண மனிதர்களுடைய அறம், சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதர்களுடைய ஒழுக்கம், நாம் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய அபரீதமான பிரியம், இதற்கு எந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், பணக்கார வர்க்கத்து மனிதர்கள் யாரும் அவங்க கிட்டேயே போக முடியாது. உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல், சினிமா, ஆன்மீகம், சமையல், உடல் நலம், வேலை வாய்ப்பு, விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. பேஷா வருவா, நல்லபடியா வருவா என்று சொல்கிறார். போலீஸ்காருக்கு கண்ணில் தண்ணி கலங்குறது. போயிட்டு வரேன் என்று சொல்லும்போது ஐயருக்கு மறுபடியும் கைத்தட்டி கூப்பிட்றாரு. போலீஸ்கார், 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே இந்த 100 ரூபாயை மறக்காமல் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வேற எந்த வழியிலையும் காசு வரல. பூஜை பண்ணாதான் நீங்களா தட்டில் போடுற 4 நாள், அப்போலாம் 4 நாள் 8 நாள் தான். இப்போ தான் இந்த 10,000 20,000 1 லட்சம். இந்த 4 நாள் 8 நாள் வச்சுருந்தா ஏதோ வயிற்ற கழுவிக்கிறேன். ஆனால் 1ஆம் தேதி சம்பளம் ஆனோடனே கரெக்டாக காசை கொடுத்துருங்க என்று சொல்கிறார். நம்மளே இந்த கதை ஒரு நான் படித்து ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷத்துக்கு பிறகு இந்த கதையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறேன். அவ்வளவு வாழ்க்கையினுடைய பல்வேறு தருணங்களை மனிதர்கள் ரொம்ப பிரமாதமாக ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாங்க. மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். வெறும் சல்லிப்பயல் இல்லை, மகத்தான சல்லிப்பயல். அவன் இந்த 2 பேரும் பாருங்கள், எவ்வளவு சல்லிப்பயனாக அந்த போலீஸ்காரர் தான், ஆனால் எவ்வளவு மகத்தான மனுஷனாக அவனே மாறுகிறான். அந்த ஐயர் இவன் பார்வையில் ஒரு மிகப்பெரிய சல்லிப்பையன், 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் இவ்வளவு பேசி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரு தருணத்தில் 100 ரூபாய் கொடுக்கிறான். உன் குழந்தைய கூட்டுவா, நான் ஆராதனை பண்ணி தருகிறேன் என்று சொல்கிறார். மனிதன் எந்த நேரத்தில் அவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தே இருக்கிறது. கீராஜ நாராயணன் மின்னல் அப்படின்னு ஒரு கதை எழுதிக்கிறார். அதே கதையை மேலாண்மை பொன்னுச்சாமியும் எழுதியிருக்காரு. இந்த தென் மாவட்டங்களில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இப்போல்லாம் அது போயிடுச்சு. டவுன் பஸ் வரும், 60 பேர் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறலாம். ஆனால் கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 150லேருந்து 200 பேர் ஏறுவான் டவுன் பஸ்ஸில். மாடியில் ஏறுவான், படிக்கட்டில் நிற்பான், அந்த கம்பியில் ஏறுவான், டிரைவர் தோல் மேலே 2 பேர் உட்காருவான், டிரைவர் மடி மேலே உட்காருவான். அவனை யாருமே எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாரும் பஸ்ஸில் ஏறுவாங்க. ஏன்னொடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளையும் அந்த பஸ் ட்ராவலில் நீங்கள் கேட்டுடலாம். தென் மாவட்டங்களில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குதோ அவ்வளவும் பிரயோகிக்கப்படும். இந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் இருக்கிறான்ல, அவன் டெய்லி இதெல்லாம் கேட்டு கேட்டு உயிரே போயிடும். ஆனால் சத்தம் போடாத வாங்கடா, சண்டை போடாத வாங்கடான்னு சொல்லினே போவான். திடீர்னு நிறுத்துன்னு ஒரு சத்தம் கேட்கும். வண்டியை பிரேக் அடிச்சு நிறுத்துவான். அந்த பஸ்ஸில் வந்த பொண்ணுக்கு பிரசவ வலி, யாருமே அவளை உட்கார சொல்ல மாட்டாங்க, நின்னே இருப்பாள். கடகடன்னு பஸ்ஸில் இருக்கிறாங்க எல்லாருமே இறங்கிடுவாங்க. பார்த்தா 2-3 பேர் அண்டர்வேரோடு நின்று வேட்டி அவுத்து பஸ்ஸுக்குள்ளே கொடுப்பான். அம்மா திரை கட்டிக்குங்க. ஒரு 10-15 நிமிடத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகிடும். ஒரு குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்கும். எல்லார் முகத்திலும் சந்தோஷம்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டையும் சச்சரவும் கெட்ட வார்த்தையும் பேசின மனிதர்களின் மத்தியில் சந்தோஷம் பொங்கி வழியும். எல்லாரும் பயங்கர சந்தோஷமான. கண்டக்டர் ஒரு விசில் கொடுப்பார், எல்லாம் ஓடி போய் மறுபடியும் சீட் பிடிப்பாங்க. சீட் பிடிச்சோடனே ஒருத்தர் சொல்லலாம், உக்கால ஓடி நான் உட்காந்த சீட்ரா இது அப்படின்னு ஆரம்பிப்பான். அவங்கள மறுபடியும் மனிதர்கள் பழைய மனுஷங்களாக மாறிவிடுவார்கள். அவனுக்கு எப்பொழுது மனித நேயத்தை வெளிப்படுத்த வேண்டும், எப்பொழுது ஈரம் கசிய வேண்டும், எப்பொழுது சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்தே இருக்கிறது. இதுதான் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது. நம்மளே பர்வீன் சுல்தானா வந்துட்டாங்க. அவங்க உங்களோடு மிக நீண்ட ஒரு உரையாற்றுவார்கள். நான் இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 அல்லது 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த கதை என்னுடைய நண்பர் எஸ் லட்சுமண பெருமாள் எழுதின ஒரு பிரமாதமான கதை. கதை என்னன்னா, ஐஸ் விற்கிறவனை இப்போ சமீபத்தில் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா? ஐஸ் விற்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ ஐஸ் விற்கிறவங்க வர்றதில்லை, ரா பிச்சைக்காரர்கள் வர்றதில்லை. கவனிச்சிங்களா? ஆமாம், ரா பிச்சைக்காரர்களே வர்றதில்லை. அம்மா தாயேன்ற குரலே கேட்கறதில்ல. அவனுக்கெல்லாம் ரோஷம் வந்துடுச்சு. உங்ககிட்ட கேட்குறத விட நான் காசி ராமேஸ்வரம் போயிடறேன்னு அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க யாருமே வர்றதில்லை. தேவா அங்கே எடுத்துன்னு வந்து நம்ம குழந்தைய கொடுத்து தோஷம் கழிப்பல்ல, இல்லவே இல்லை. ஒரு வகையில் நம்முடைய தெருக்களை இவர்கள் யாருமே இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடு மாதிரி ஆகிவிட்டது. ஒரு ஐஸ் விற்பவன் ஒரு ஐஸை போய் காலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு சாயங்காலத்துக்குள்ளே விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருவான்? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுருவானா? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றா அது எவ்வளோ ஐஸு கரைஞ்சி போயிடும். அவனுக்கு எவ்வளோ நிற்கும்? ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு கூட ஒரு ஐஸ் விற்பவனுக்கு நிற்காது. ஆனால் இந்த ஐஸ் விற்பவனுக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை, இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை அப்படின்னு 7ஆவதும் பெண் குழந்தையாக பிறந்துடும். 7ஆவது குழந்தைக்கு அவர்கள் செல்லமாக ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் வேண்டா, ஸ்டாப். நம்ம குழந்தைக்கு பேரே வேண்டா, வேணான்னு சொல்கிறேன். இன்னமும் கடவுளே பார்த்து கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு அவன் வேண்டான்னு பேர் வைப்பான். ரொம்ப துக்கம் தாழ்னா நம்ம ஆள் கோயிலுக்கு போவான். நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும்போதே இவன் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போவான். அப்புறம் ரொம்ப அதிகமான பிரியம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவான். நம்ம ஆள் இவன் போய் இருக்கன்குடி மாரியம்மன்கிட்ட பேசுவான். உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? 7 பொம்பளை கிழந்தை கேட்டேன். நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத துடிக்கிறேன். நீ மாட்டுன்னு ஒரு பொன் குழந்தையாக கொடுத்துருங்க, எப்படி வளர்க்குறது? எல்லாம் பேசி முடிச்சுட்டு இனியாச்சும் கொஞ்சம் கருணை காட்டு, இனியாச்சும் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஈரம் காட்டு அப்படின்னு கடவுள்கிட்ட பேசிட்டு மாரியம்மன்கிட்ட பேசிட்டு ஊருக்கு திரும்பி வரான். சாயங்காலம் 7 மணி ஆக போகுது. வந்தால் இதே கதை தான். பஸ்ஸில் ஒரே கூட்டம். பஸ்ஸில் கர்ச்சீப் போட்டு துண்டு போட்டு எல்லோரும் சீட் பிடிப்பாங்கள்ல, இவன் உட்காந்துட்டான். உள்ளே போய் ஒரு அம்மா ஜன்னல் வழியாக ஒரு குழந்தைய போட்டு சீட் பிடிக்குது. அது துண்டுக்கு பதில் குழந்தைய போடுது. ஏமா இருமான்னு இவன் சொல்லும்போதே தொப்புன்னு ஒரு குழந்தை சீட்டில் உழுது. இவன் அந்த குழந்தைய ஆதுரமாக எடுத்து பார்க்குறான். பொம்பளை குழந்தை, அதுவும் கபீர்ன்றவனுக்கு. நம்ம ஏற்கனவே வீட்டில் 7 பொம்பளை குழந்தை இருக்குது. 8ஆவது பொம்பளை குழந்தை பத்திரமா வச்சுன்னு உட்காந்துக்கிறான். இப்போ அந்த பின்னாடி அந்த அம்மா நல்ல தாய் கொடுத்தவங்க பஸ்ஸு புறப்படுறதுல அந்த அம்மா வரல. இவன் குழந்தைய தூக்கினு, ஏமா குழந்தை யாருதுமான்னு யாருமே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் பஸ் ஸ்டாண்டையோ குழந்தைய வச்சுக்கின்னு யாருன்னு கீழே இறங்கு, யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வாடான்றாங்க. ஐயோ சத்தியமாக உள்ளே உட்காந்தேன். யாரோ ஒரு பொம்னாட்டி குழந்தைய கொடுத்துச்சு, நான் யார்தோன்னு வாங்கினேன், மேலே ஏறி வரவே இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, புரியலையா அவனுக்கு? புரியல பாட்டி. இருக்கன்குடி மாரியாத்தாலே அவன் குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு உன்னை சோதிக்கிறாடா. இதுக்கு மேலே சோதிக்கிறதுக்கு என்ன பாட்டிக்குது என்கிட்ட? ஐஸ் பெட்டியே காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சோதிச்சு நான் என்ன தான் ஆக போகிறேன் பாட்டி? வேறு வழி இல்லை. இறங்கி மறுபடியும் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன். யாருமே இல்லை. 7 மணிக்கு காலி ஆயிடுச்சு. எல்லாருமே போயிட்டாங்க. தனியாக இவனும் மாரியம்மனுங்கிறாங்க. குழந்தைய போய் மறுபடியும் படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு இப்போ திருப்தி அவனுக்கு என்ன தான் நினச்சிருக்கிறோம்? நீ சோதிக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், எவ்வளோ அரசியல்வாதிக்கிறான்,
எவ்வளோ பியூரோக்கரி எங்கிட்ட தானே இவ்வளோ விளையாட்டு விளையாடணும் எல்லாம் விட்டுட்டு குழந்தைய அப்படியே விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக வரான். திரும்பி பார்க்குறான், 4-5 நாய்ங்க ஓடுது குழந்தைய கவருது. உடனே இவன் ஓடி போய் குழந்தைய தூக்கிறான். கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு இரவு 11 மணிக்கு வரான். பொண்டாட்டி கதவை திறக்கிறான். சாத்தூரில் திறந்து பார்க்குறான், ஒரு பொம்பளை குழந்தையோட இவன் நின்றுக்கிறான். என்ன யாருன்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு பஸ்ஸில் போனேன், ஒரு அம்மா குழந்தைய கொடுத்துச்சு, அப்புறம் வர எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. இவன் நிற்கிறான். நின்று என்னை ஒன்றும் பண்ணிடாத, நீ எதனா என்ன பண்ணனா வெள்ளச்சாமி நாடார் கணத்தில் உள் செத்துருவேன். சத்தியமாக ஒரு அம்மா வந்து குழந்தைய கொடுத்துச்சு, வரவே இல்லை. நான் எடுத்துன்னு போய் மாரியாத்தாக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் போனேன். நாய் வந்து கவ வந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் எடுத்துனேன். பொண்டாட்டி வீட்டை பார்க்குறா, 7 பெண் குழந்தைங்கள லைனாக படுத்துனுக்குது. இந்த கடைசி பெண் குழந்தை வேண்டாதான் கடைசியாக படுத்துனுங்கிறா. இந்த குழந்தைய வாங்குறா. வாங்கி இப்போ பொண்டாட்டி எப்படி ராட்சசியாக மாற போகிறான்னு இவன் தயாராகிறான். ஆனால் அவள் அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு சொல்கிறா, இந்த குழந்தை என்னையா, இன்னும் 10 குழந்தையை கூட்டின்னு வந்து என்கிட்ட கொடு, நான் வளர்க்கிறேன். இந்த 2 கையும் 2 காலும் நன்றாக இருக்கிற வரையில் இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளையும் வளர்க்க நான் தயாராக இருக்கிறேன். என்ன ஐஸ் வித்து 1 கிலோ அரிசி தான் வாங்கின்னு வருவியா, என் 7 குழந்தைங்க சாப்பிடுமா, 8ஆவதா இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கஞ்சி சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். சாதாரண மனிதர்களுடைய அறம், சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதர்களுடைய ஒழுக்கம், நாம் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய அபரீதமான பிரியம், இதற்கு எந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார வர்க்கத்து மனிதர்கள் யாரும் அவங்க கிட்டேயே போக முடியாது. கடைசியாக ஒரு தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் கந்தர்வன் தான் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் புதுக்கோட்டை ட்ரெஷரி அலுவலகத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தார். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5-5:30 மணிக்கு வெளியே வந்து டீ குடிக்கலாம் என்று வருகிறார்கள். வெளியிலேயே ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி, ஒரு அம்மா கைத்தாங்களாக தன்னுடைய கணவனை கூட்டின்னு போகிறாங்க. நோயாளி கணவனை டாக்டர்கிட்ட காமிக்கிறது. இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த ஆள் தவறி கீழே விழுந்துடுறான். முதல் மாடியிலேருந்து எல்லாரும் ஓடுறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க. அடிப்பட்டு ரத்த சகதியாக அந்த ஆளை மேலே தூக்கின்னு போகிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, பிழைக்காது, பயங்கர கஷ்டம், முடிஞ்சால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துன்னு போங்க. அப்போ இப்படி போய் தூக்குனாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இந்த கதையை எழுதுகிறார். அவர் பெயர் கந்தர்வன். அவர் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப மறக்காமல் அந்த சமயத்திலும் 200 ரூபா ஃபீஸ் வாங்குறாரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது. அவர் டிஸ்பென்சரில் தான் இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு. அப்புறம் கீழே வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, பணம் வச்சுக்கிறீங்களாம்மா வீட்டில்? இல்லை சார், இன்றைக்கி டாக்டர்கிட்ட வர்றதே 50 ரூபா கடன் வாங்கின்னு வந்துக்கிறேன். ஒரு அம்பாசிடர் கார் பிடிச்சி காரை எங்கள் வீட்டுக்கு ஓட்டுங்கன்றார். கார் அவர் வீட்டுக்கு போகிறது. அவர் பிஎஃப்பில் லோன் போட்டு 7500 ரூபா வச்சுக்கிறார். கதை 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. 7500 ரூபாய் எடுத்துக்கின்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் காரை ஓட்டு என்று சொல்கிறார். கார் போகிற போது கந்தர்வன் எழுதுகிறார், என் கூட 5-6 பேர் ஓடி வந்தான் அவனை தூக்கிறதுக்கு, எவனுமே இல்லை. என் கூட 100 பேர் நின்றான், ஒருத்தனும் இல்லை. நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த அக்கறை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இல்லாத மனித நேயம் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கு. எப்படி கிடைத்ததென்றால், நான் படித்த மார்க்சியம், நான் இருக்கிற தொழிற்சங்கம், நான் நேசிக்கிற சமூகம், இதுதான் மற்றவர்களிலிருந்து என்னை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. கார் இப்பொழுது தஞ்சாவூரை நோக்கி போகிறது. டைம் பார்த்தா 11:30 மணி. போகிற போது அவனுடைய தலை இவருடைய மடியில் இருக்கிறது. கந்தர்வன் யோசிக்கிறார், இந்த ஆள் யார்? 5 மணிக்கு முன்னாடி வரலும் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய தலை என்னுடைய மடியில் இருக்கிறது. நான் எவ்வளோ உன்னதமான மனிதனாக இருக்கிறேன். ஒருத்தனுக்கு கூட இவ்வளவு மனித நேயம் இந்த ஊரிலேயே இல்லை என்னை தவிர. நான் குழந்தையிலிருந்து புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நான் குழந்தையிலிருந்து மார்க்சியத்தை நேசிக்கிறேன். அதனால்தான் எனக்கு இவ்வளவு மனித நேயம் இருக்கிறது.
இப்பொழுது இரவு 1 மணிக்கு இந்த மனுஷனை கூட்டின்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். டாக்டர் வந்து வெளியே கேட்குறாரு, இந்த அடிப்பட்ட ஆளுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் சொல்கிற பிளட்டு ரொம்ப போயிடுச்சு, ரத்தம் கொடுக்குறீங்களா என்று கேட்கிறார். இவர் போய் படுத்துன்னு சொல்கிறாரு, என் உடம்புலேருந்து எவ்வளோ ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிக்குங்கன்னு சொல்கிறேன், எடுத்துக்கன்னு சொல்ல, உறிஞ்சிக்குங்க என்று சொல்கிறார். 3வது தடவை அவருக்கு அந்த தான் என்கிற ஒரு நினைவு வருகிறது. யார் இவன், இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு, ரத்தத்தை உறிஞ்சிக்குங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்? ஏன்னா நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் வேற, எல்லாம் முடிந்து விட்டது. நண்பர்களே, இந்த கதை உலகில் எழுதப்பட்ட மிக உன்னதமான கதைகளில் ஒன்றாக நான் எப்பொழுதுமே கருதுவேன். எல்லாம் முடிஞ்சு காலையில் 3 மணிக்கு வெளியில் வருகிறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால், இதோ திருத்தணி உங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் கூட பாலித்தீன் ஷீட் போட்டு பழம் விற்பவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நம்மை பொறுத்தவரையிலும் அன்சீயபிள் பர்சன்ஸ், நாம் பார்க்க கூட மாட்டோம் அவர்களை, நின்று அவர்களோடு பேசினது கூட இல்லை. அப்படி ஒருவனை போய் 3 மணிக்கு இந்த ஆள் எழுப்புறான், ரொம்ப டயர்டாக, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தரையா என்று கேட்கிறான். ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு அழுக்கு வேட்டியை அதையே பெட்ஷீட்டாக போர்த்தி படுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள் எழுந்துச்சி 5 சாத்துக்குடி பழத்தை போட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஐஸ் போட்டு இவருக்கு கொடுக்குறான். சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது. ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த ஜூஸ்காரன்ட்ட கொடுக்குறாரு. அவன் தூக்க கலக்கத்திலே கேட்குறான், சார் ரத்தம் கொடுத்தியா சார்ன்னு கேட்குறான். நான் கையில் பேண்டைடு இருக்குது, ரத்தம் கொடுத்த பேண்டைடு. ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்குறான். ஆமாம், ரத்தம் கொடுத்த யாத்தையுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார். நேற்று சாயங்காலம் 5 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரையிலும் இவருக்குள் ஏறி ஏறி இறங்கின அந்த தான் என்கிற உணர்வு எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அந்த இடத்திலேயே கரைந்து போகிறது. நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் வாழுகிற இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஜூஸ் கடைக்காரன் மாதிரி இருந்து விட்டால் போதும். ஒரு பழைய வேட்டி எனக்கு சொந்தமானதாக இருந்தால் போதும். எனக்கு வேறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஜூஸ்காரனுக்கு இருக்கிற அந்த மனநிலையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ நேர்ந்தால் கலையும் இலக்கியமும் நமக்கு வசமாகும். நாம் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு தகுதியானவனாக நான் என்னை அப்பொழுதுதான் உணர்வேன். வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் தனித்தனியாக ஒருபோதும் என்னால் பிரிக்கவே முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம், இலக்கியத்திலிருந்து வாழ்வை எடுத்துக்கொள்ளலாம். இது ரெண்டையும் அந்த ஜூஸ் கடனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை முழுக்க சாதாரண மனிதர்களின் பக்கம் இருந்து தாஸ்தாவஸ்கியில் ஆரம்பித்து இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கிற ஒரு இலக்கியவாதி வரையிலும் எப்பொழுதுமே பாவப்பட்ட மனிதனின் பக்கத்தில் தான் நிற்பான். இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற பல லட்ச புத்தகங்களும் பாவப்பட்ட மனிதர்களுக்காக, குரலற்ற மனிதர்களுக்காக எழுதப்பட்டவைகள் தான். நாம் ஒரு வகையில் இந்த மனிதர்களோடு கைகோர்த்து நிற்பது மட்டும்தான் நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கும், நம்முடைய அறத்தை இந்த உலகிற்கு செப்பனிட உதவும். நன்றி.